வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஆன்லைன் ரெவென்யூ ஷேரிங் எப்படி ஆன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் பேர் இந்த டிராஃபிக் இன்கம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வேர்ல்டுலேயே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நீங்கள் டைரெக்டாகவே ஒரு அட்மின்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற நம்பர். நிறைய ஆன்லைன் பிஸ்னஸஸ் பார்த்துருக்கோம். கனெக்ட் பண்ண முடியறதில்ல, நம்மளால் பேச முடியல, கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் நீங்கள் ஒரு அட்மின் கூட டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த பிஸ்னஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா உங்கள்கிட்ட ப்ராசஸர்ஸ் இருக்கணும். payza.com இருக்கலாம், பர்ஃபெக்ட் மணி, சாலிட் ட்ரஸ்ட் பே, இல்லைனா காயின் பேமெண்ட், இல்லைனா ஒரு பிளாக் செயின் அக்கௌண்ட். இதை நீங்கள் ஈஸிலி இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா பர்ச்சேஸஸும் வந்து டாலரில் தான் ரன் ஆகும். இது இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆன கம்பெனி, பட் வேர்ல்டு வைடாக ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இதனோட பேக்னோட ரேட்ஸ் கூட இந்தியன் ரூபீஸில் வைக்காமல் டாலர்ஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாகவே டாலர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபாரின் பீப்புள் கூட நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் அபவுட் த கம்பெனியோட எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இப்போதைக்கு ஆக்டிவ் மெம்பர்ஸ், எவ்வளோ பே அவுட் பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் பே அவுட், லாஸ்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா 150. இதுதாங்க மேக்ஸிமம் பே அவுட் கூட a person can do it. ஓகேங்களா? எவ்வளோ கமிஷன் பே பண்ணியிருக்காங்க, எலெக்ஸா ரேங்கிங். நிறைய பேருக்கு இந்த எலெக்ஸா ரேங்கிங் தெரியாது. ஒரு சில பேர் எனக்கு என் பழைய ஆன்லைன் பிஸ்னஸ் நான் பண்ணுறதுல கூட கேட்டிருக்காங்க, இது எலெக்ஸா ரேங்கிங் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஆன்லைனில். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும், ரேங்கிங் எப்படி இருக்குது, எவ்வளோ பாப்புலர் அந்த வெப்சைட் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி நம்ம சேனலில் எந்த சேனலோட டிஆர்பி அதிகமாக இருக்குதோ அந்த பாப்புலாரிட்டி அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா alexa.com ஒரு சிம்பிளான வெப்சைட், சர்ச் இன்ஜின். நம்ம இந்த வெப்சைட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாப்புலாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்புலாரிட்டியில் இது என்னோட ஜாயினிங் லிங்க் போட்டேன், பட் ஆக்சுவலி நீங்கள் வெப்சைட் பேர் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், ஃபைண்ட் கொடுத்தா கம்பெனியோட ப்ரோஃபைலே உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் குளோபலி எவ்வளோ வெப்சைட் இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு டைரக்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்சைட் நம்ம தமிழ் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரேங்கிங்கே பார்த்தீங்கன்னா 8,200 கரண்ட் ரேங்கிங். இன்னைக்கு டேட் அண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு டேட் அண்ட் டைம், எந்த டைமில் நம்ம இதை செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா Thursday 19th January இருக்குதுங்க, 4:51 டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் பார்க்கும்போது 8,200 ரேங்கிங்கில் இருக்கிற வெப்சைட், 10,000க்கு கீழே இருக்கிற வெப்சைட்னு இருந்தீங்கன்னா பல ஆயிரம் லட்சக்கணக்கில் வெப்சைட் இருக்குது நம்ம இந்தியாவிலே. பாப்புலாரிட்டியில் பாருங்கள் எவ்வளோ டாப்பில் இருக்குது. வேர்ல்டு வைட்லேயே எவ்வளோ வெப்சைட் இருக்குமோ உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பாருங்கள் 63,000 லிஸ்ட்டில் வருது. இதுனா பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதனோட பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22,000 மெம்பர்ஸ் பக்கமாக இதில் வியூ பண்ணியிருக்காங்க, ஆக்டிவாக விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது வெப்சைட். இது ஏன் ஆகிட்டு இருக்குதுன்னா, ஒரு ஜெனுவினான சிஸ்டம். நிறைய பேர் இதை ஸ்டடி பண்ணுறாங்க. செகண்ட், ஓகேங்களா, இந்த புது சிஸ்டம்னு நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை, உங்கள் பிஸ்னஸ் எங்கே ப்ரமோட் பண்ணிங்கன்னா 22,000 மெம்பர்ஸ் டைம்ஸ் இது வியூ ஆயிருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்குது. மீன்ஸ் 22,000 பேர் இந்த வெப்சைட்டை பார்த்துருக்காங்க. ஸோ டெல்மி, இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் உங்கள் லிங்க் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த லிங்க் இங்கே ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விசிட் ஆகுமா இல்லையா? 22,000 மெம்பர்ஸ்லேருந்து 10% கூட ஜாயின் பண்ணியிருந்தா கூட
10% வேணாங்க, 1% கூட சொன்னீங்கன்னா கூட பாருங்கள் 22,000 மெம்பர்ஸ் ரவுண்டாக வைக்கிறேன், ஒரு 3% கூட நம்ம வச்சுக்கலாம். 660 மெம்பர்ஸ் கூட ஜாயின் ஆனால் கூட நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணீங்க, நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இன்கேஸ் இப்போது இந்த நேரத்தில் இப்போது இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த 660 மெம்பர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ உங்களது இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா லோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ரிட்டையர்ட் பீப்புள், அந்த காலம்லாம் போயிடுச்சுங்க. இன்சூரன்ஸில் போய் நம்ம ஏர்னிங் பண்ணலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் போய் ஏர்னிங் பண்ணலாம், டோர் நாக் பண்ணி போய் டூத் பேஸ்ட்லாம் போய் விற்றுடலாம், அதெல்லாம் முடியறதே இல்லைங்க. இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் நீங்கள் ஜாயினிங் பண்ணுறது கட்டாயமே கிடையாது. நீங்கள் உங்கள் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏர்னிங் பார்க்கலாம். கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாருங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ஷன் இருக்குது, எப்படி உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் லிமிட் இல்லைங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா பாப்புலர் டேட் பார்த்துட்டீங்க. லெட் மீ க்ளோஸ் திஸ் விண்டோ. இப்போ நம்ம பேக் போய்ட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் இதில் $150 தினமும் நீங்கள் விட்ரால் பண்ணலாம். $150 ரொம்ப கம்மிங்க. அந்த வெப்சைட்ஸ் $1000 கூட நம்ம விட்ரால் பண்ணால், ஃபஸ்ட்டு நம்ம $150 பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு கரண்ட் ரேட்டு $70 கூட $68 போயிட்டுருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா $10,000 ஒரு நாளைக்கு நீங்கள் $10,000 எடுத்துருந்தீங்கன்னா கூட 7 நாள் நீங்கள் விட்ரால் எடுக்கலாம். இங்கே சண்டே சாட்டர்டே அப்படிலாம் எதுவுமே இல்லை. விட்ரால் பேங்க் ஹாலிடே இன்றைக்கி நம்ம போக முடியாது, என்றைக்கு வேணாலும் நீங்கள் அமௌண்ட் எடுக்கலாம். இன்ட்டு 30 நாளைக்கு கூட நீங்கள் 10,000 எடுத்தீங்கன்னா 3 லட்ச ரூபா உங்களால் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ் விண்டோ. இப்போ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே கொஞ்சம் கீழே போனால் பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் தாங்க பெஸ்ட்டு. இதை பாருங்கள், நீங்கள் ஆஸ் லோ அஸ் $1 கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ $1 அடிக்கடி கால்குலேட்டர் எடுக்கிற மாதிரி வருது பாருங்கள். $1 எவ்வளோ ஆச்சுங்க? 68 ரூபா ப்ளஸ் சார்ஜஸ். தப்பாகிடுச்சுங்க. $1 68 தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு இன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 68 ரூபா ப்ளஸ் சார்ஜஸ் ஒரு 70 ரூபாய்க்கு தான் வரும். நானும் அது கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன், மறந்துடுங்க அதெல்லாம். ஸோ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 68 ருபீஸ், ஒரு 70 ருபீஸ்னு கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு 70 ருபீஸில் வச்சு ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்னா இதோட கம்மி பிஸ்னஸ் எங்கேயுமே இருக்காதுங்க. ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி இதோட கூட கம்மியாக பிஸ்னஸ்ஸு, ஃப்ரீ பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொன்னால் கிடைக்காதுங்க. ஏங்க எதுவுமே இதோட ஃப்ரீ பிஸ்னஸ் கிடைக்காதுங்க. இதோட கம்மி இதில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணுமா? இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக ஆகிட்டு வாட்டி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மெம்பர்கிட்ட ப்ரமோட் பண்ணுங்கள். அந்த ப்ரமோட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். இதுக்கு மேலே எனக்கு என்ன ஒரு கம்மி பிஸ்னஸ் காமிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு 115. இது ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி நீங்கள் அதில் அர்னிங் வருது. பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்னென்ன கிடைக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு அட்வர்டைசர், உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் என்ன கிடைக்கும்? பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், டெக்ஸ்ட் ஆட்ஸ் கிடைக்குது, பிஸ்னஸ் டைரக்டரி ஆட்ஸ் கிடைக்குது, லாகின் ஆட்ஸ் கிடைக்குது. லாகின் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிசி அண்ட் பிடிசி இதெல்லாம் கிடைக்க போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப்பில் பார்த்தோம்னா ஒரு நம்பர், அதனோட அட்மின். இதுதாங்க நம்ம அட்மின். இவர் அட்மினோட இவர் பேர் சுந்தரம் குமார். இவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாகவே அவர்கிட்ட ஃபோனில் பேசலாம். ஸ்கைப் அட்ரஸ் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசலாம். அவர் ஹிந்தியில் தான் பேசுவார். இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷில் பேசணுன்னா கூட டைரெக்டாகவே அவர்கிட்ட பேசலாம். பட் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அசோக் ஆறுமுகம் இது மாதிரி பேசியிருக்கேன்னா அவருக்கு எனக்கு நல்லா தெரியும், அடிக்கடி நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்கலாம். பாருங்கள், மினிமம் $5 நீங்கள் மினிமம் விட்ரால் எடுக்கலாம், மேக்ஸிமம் $150 நீங்கள் விட்ரால் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ்
ஆல் செக்யூரிட்டி இஸ் பீன் டேக்கன் கேர். வெப்சைட் என்னென்ன அக்செப்ட் பண்ணுறோம் நம்ம பேமெண்ட்லாம் பர்ஃபெக்ட் மணி, பைசா பேயர், காயின் பேமெண்ட், சாலிட் ட்ரஸ்ட் பே. காயின் பேமெண்ட்ஸில் நிறைய காயின் பேமெண்ட்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட பிளாக் செயின் இருக்குது, பிட்காயின்ஸ் கூட நீங்கள் நம்ம இதில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் எந்த ப்ராசஸரை வச்சு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராசஸரை வச்சு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிட்காயினில் ஒரு $1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 1 பிட்காயினுக்கு மேலே, ஸோ தென் மீன்ஸ் யூ கேன் வித்ட்ரா இன் பிட்காயின்ஸ். பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ரேட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ. ஸோ யூ ஹாவ் டு பி ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இது பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வச்சிடுறேன். ஒரு எக்ஸல் ஷீட்டை இப்போ உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுது பேக்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க அது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெவலில் 115% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. கடைசி 3வது லெவலில் உங்களுக்கு கொடுக்க போகிறது 120%. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் நம்மளுக்கு வருது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் 7% அப் டு லெவல் 1ல் உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்ம ஆவரேஜாகவே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை மேக்ஸிமம் அப் டு 7% உங்களுக்கு டெய்லி இன்கம் இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி வருதுன்னா கம்பெனி சேல்ஸ். ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அந்த சேல்ஸ்லேருந்து 90 to 95% ஆஃப் த மணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமனாக ஒரு இடத்துல காமன் புல்லில் போட்டுடுறாங்க. ஸோ அங்கேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் ஷேரிங், ரெவென்யூ ஷேரிங் நடக்குது. ஸோ ஒரு இடத்துல அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. 5% ஆஃப் த மணி அன்றைக்கி என்ன ஆகுதோ அந்த 5% ஆஃப் மணி தான் கம்பெனி எடுத்துகிட்டு ரன் பண்ணுது அவங்கள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 7% சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸ். ஸோ இதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் உங்களுக்கு 7% கிடைக்கலாம், இன்னொரு நாள் உங்களுக்கு 3% கிடைக்கலாம், இன்னொரு நாள் உங்களுக்கு 6% கிடைக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எவ்வளோ நாளில் எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு வர சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு 50 பேக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லெவலில் ஸ்டார்ட் ஆகிருக்கேன். இதுதாங்க மேக்ஸிமம் நீங்கள் இது பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் நீங்கள் 50 தான் பேக் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் $50 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 6% தினமும் கொடுத்துச்சுன்னா ஒரு 20 டேஸில் பேக்கோட அமௌண்ட்டு கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா 50 காஸ்ட் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 50 காஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும், 115% எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா $157.5 அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு, ஒரு நாள் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க எவ்வளோ நாள் இந்த பேக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 60 டேஸ் நீங்கள் மேக்ஸிமம் வச்சிங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாகவும் போனாலும் உங்களுக்கு 150 இதுக்கு பார்த்ததே இல்லைங்க. ஸோ மினிமம் ஒரு 2% நீங்கள் வச்சா கூட ஒரு 60 டேஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறது எல்லாமே 2%ல் இல்லை ஒரு 3%, ஆவரேஜாக 3%ல் நம்ம கவுண்ட் பண்ணால் கூட ஒரு 40 to 60 டேஸில் உங்கள் பேக் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ $1 பேக் எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 40 to 60 டேஸில் உங்கள் அமௌண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 115% கொடுக்கணும், 3% தினமும் கொடுக்குது, 38 நாள் கொடுக்கும், இது ஒரு 40 டேஸ் கொடுக்குது. ஸோ $1 போட்டதுக்கு உங்களுக்கு $1.15 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இதுதாங்க மேக்ஸிமம் பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். 49 பேக் இன்னும் ரிமைனிங் அந்த லெவலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீழே தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு மெயின். மேக்ஸிமம் கேட்குறது எவ்வளோ நாள் இந்த பேக் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ ஒன்று பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அடுத்த நாள் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி இந்த டே. ஸோ என்றைக்கு எந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு 40 நாள் ரன் ஆக போகுது 3%ல். இன்கேஸ் அடுத்த நாள் 4% ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் 28 நாள் ஆயிடுச்சு. இதே ஒரு அப்புறமா உங்களுக்கு 6% போயிடுச்சுன்னா அந்த பேக்.
ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு 6% கொடுத்தா தாங்க உங்களுக்கு அந்த டைமில் முடியும். ஸோ இது மேலேயும் கீழே ஆகிறதுனால கேட்காதீங்க. ஒரு 40லேருந்து 60 டேஸ்க்குள்ளார, ஒரு 2 மாதத்துக்குள்ளார இந்த பேக் உங்களுக்கு மேக்ஸிமமாக ரிட்டர்ன் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை மினிமமாக ஒரு ஸ்டாக்னண்ட்டாக வச்சுருக்கிறதுக்காக ஒரு 3% கூட வச்சுக்கிறேன், இல்லை 2% கூட நான் வச்சுக்கிறேன். ஸோ 2% வச்சா கூட ஒரு 60 டேஸ் பக்கமாக உங்களுக்கு ஒரு பேக் வருது. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது 50 பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்குது, ஒரு பேக் $1 நம்மளுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குதுங்க, இங்கே பாருங்க கீழே $50 பக்கமாக நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லெவலில் $2 பேக், இதுலேயும் மேக்ஸிமம் நம்ம 50 பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா $150 கொடுத்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். டெய்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 2% பார்த்தீங்கன்னா $3 பக்கமாக வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் $100 வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், $150 கூட வச்சு ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் டெய்லி ஒரு $3 வரைக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த $3 தினமும் நீங்கள் லெவல் 3 ஒரு பேக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ வரைக்கும், இந்த பேக்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும், 60 டேஸ் வரைக்கும், 60 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த $3 பேக் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், 60 நாளில் எவ்வளோ பேக் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க? சிம்பிள் கால்குலேஷனுங்க. 60னா 60 பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 60 பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேக் எக்ஸ்பயர் ஆகிட்டு வாட்டி நீங்கள் பழைய பேக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். லெவல் 1ல் லெவல் 2ல் இருக்க பேக்ஸ் கூட நீங்கள் அப்புறமும் ரிப்பீட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த 60 டேஸ்க்கு இது உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா 50க்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, $7.5 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்குது. அதே மாதிரி 100க்கு $115 உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, ஒரு $25 பக்கமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குதுங்க ஒரு 60 டேஸில். ஸோ சிம்பிள் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 150 into 68 இன்னைக்கு ரேட்டில் பார்த்தோம்னா $10,000 பக்கமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 25 பக்கமாக அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்குது $1,700. ஸோ நாட் பேட். ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு $1,700 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்குது. பேங்க்கில் கூட வர்றது இல்லைங்க. அது மாதிரி பேங்க்கில் கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் $10,000 நீங்கள் பேங்க்கில் கூட போட்டிருந்தீங்கன்னா கூட, ஓகேங்களா, $10,000 நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு இதனோட 8% பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், $800 தாங்க இருக்கும். 8% தான் கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளோ மாதத்தில், 3 மாதத்தில், 6 மாதத்தில், இல்லை 1 வருஷத்தில் கொடுக்குறது 8 மாதம் தான். நீங்கள் எவ்வளோ நாள் கூட வச்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு $800 தான் உங்களுக்கு லாபம் இல்லை. பட் இதில் உங்களுக்கு ₹1,700 உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ நீங்களே இப்போ யோசிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் வேணும். ஓகேங்களா, உங்கள் பைசா இங்கேருந்து ரிட்டர்னும் ஆயிடுச்சு, ப்ளஸ் நீங்கள் அந்த $3 நீங்கள் 2% தான் போட்டிருக்கீங்க மினிமமாக. இது மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் பார்த்து கூட நம்ம 60 பேக் இதில் ஈஸிலி அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி லெவல் 3ல் நீங்கள் 100 பேக் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ 100 பேக் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களோட டோட்டல் பர்ச்சேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா $450 நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. 200 பேக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ லெவல் 4ல் கூட உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா லெவல் 4ம் லெவல் 5ம் நீங்கள் அஃபோர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் 100, இதில் $1,000 உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு 100. இது நீங்கள் எந்த ரெஃபரலும் பண்ணலைங்க. இதில் நான் ரெஃபரல் கமிஷன்ஸ் இதில் எங்கேயுமே நான் வேறு எந்த கமிஷனும் காமிக்கல. இதில் நீங்கள் ஓனாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு மட்டும் தான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2%க்கு இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, 3,450. இப்போ 3,450 பார்த்தா கூட 3,450 இப்போ பார்த்தா கூட சொன்ன மாதிரி 3,450 நம்ம சொன்ன மாதிரி 2%ல் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது, $69 into 68.
பார்த்தீங்கன்னா 3400 ருபீஸில் நீங்கள் தினமும் நீங்கள் ஏர்னிங் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அதில் டிசைட் பண்ணுங்கள், 1000 ரூபாய்க்குன்னு நீங்கள் விட்ரால் எடுக்கணுன்னா கூட நீங்கள் தினமும் அந்த 1000 ரூபா விட்ரால் எடுக்கலாம். இப்போ அதில் தான் அதே தான் கால்குலேஷன் காமிக்கிறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டும் இதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது கூட நீங்கள் இதே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட வித்தவுட் டிஸ்டர்பிங், எந்த பேக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஒரு $10 பக்கமாக டெய்லி நீங்கள் விட்ரால் எடுக்கலாம். ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு, மாதத்துக்கு 30,000 ரூபா. ஒரு மாதத்துக்கு நீங்கள் அழகாக 30,000 ரூபா ஏர்ன் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு நீங்கள் யோசிங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுற ஒர்க்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான். 20 ஆட் கிளிக் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த நல்லா ஏர்னிங் பண்ணோம். இன்கேஸ் இப்போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என் கூட கனெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் என் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஃப்ரீயாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லிங்க் பாருங்கள், பேக் கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அது கூட பாருங்கள். நிறைய ஹிந்தி வீடியோஸ் தான் இருக்கும், தமிழ் வீடியோ இது ஃபஸ்ட்டு தான். இதுக்கு மேலே தான் பண்ண போகிறாங்க நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தா நம்ம ஜாயின் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். வெரி சிம்பிள். இதுக்கு முன்னால் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் நிறையா பார்த்துருப்பீங்க. இதில் சாம்ப் கேஷ் அஷு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட யூசர் நேம். உங்கள் லாஸ்ட் நேம் போடுங்க, உங்கள் பேர் போடுங்க, ஃபஸ்ட் நேம் போடுங்க, இமெயில் அட்ரஸ் போடுங்க, எங்கே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணது, கமிஷன் வர்றது, எல்லா கம்யூனிகேஷனும் அங்கே தான் வரும். யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டுட்ருங்க. பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்கள். ப்ராசஸர், எந்த ப்ராசஸரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸரை செலக்ட் பண்ணிங்க. ப்ராசஸர்னோட ஐடி போட்டுருணும். கேப்சர் கோட்னா அந்த டைமில் உங்களுக்கு என்ன கேப்சர் கோட் வருதோ அந்த கேப்சர் கோட் இங்கே என்டர் பண்ணிட்டு வாட்டி நீங்கள் ஐ அக்ரி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணிட்டு வாட்டி உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களா, அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். வந்துச்சுன்னா அது கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. இன்கேஸ் வரலன்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னு பாருங்கள், அதை வச்சு லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிட்டு வாட்டி எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன் எப்படி நீங்கள் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்கேஸ் இந்த வீடியோ வேறு யாராச்சும் உங்களுக்கு காமிச்சிருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை செட்டப் எப்படி பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ டைரெக்டாகவே வந்திருக்கீங்கன்னா என் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் என் லிங்கோட. நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், பாய்.